ஹிண்டன்பர்க் அறிக்கை எதிரொலியால் இந்திய பங்குச்சந்தையில் அதானி குழுமத்தின் பங்குகள் 7 விழுக்காடு வரை சரிவை சந்தித்துள்ளன. இந்திய பங்குச்சந்தைகளில் முறைகேடு செய்ய அதானி குழுமம் பயன்படுத்திய பெர்முடா மற்றும் மொரீஷியஸ் நிறுவனங்களில் செபி தலைவர் மாதவி உச்சிற்கும் பங்குகள் இருந்ததாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டது. இதன் காரணமாகவே அதானி குழும முறைகேடுகள் மீது செபி உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய ஹிண்டன்பர்கின் புதிய கட்டுரை பூகம்பத்தை கிளப்பியுள்ளது. அதானியின் மெகா முறைகேட்டில் தொடர்புடைய செபி தலைவர் மாதவி புஜ் உடனே பதவி விலக வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் ஹிண்டன்பர்க் அறிக்கை எதிரொலியால் வர்த்தகத்தின் முதல் நாளான இன்று இந்திய பங்குச்சந்தையில் அதானி குழுமத்தின் பங்குகள் கடும் சரிவை சந்தித்துள்ளன. அதானி டோட்டல் கேஸ், அதானி கிரீன் எனர்ஜி நிறுவன பங்குகளின் விலை 7% வீழ்ச்சியடைந்தன. அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட்ஸ், அதானி பவர், அதானி வில்மர், அதானி எனர்ஜி சொல்யூஷன் பங்குகளின் விலை 3 முதல் 4 விழுக்காடு சரிவை கண்டன. அதானி குழுமத்தில் என்டிவி தொலைக்காட்சி பங்கின் விலை 2.47 விழுக்காடும், அம்புஜா சிமெண்ட் பங்கின் விலை 1 விழுக்காடு வரை வீழ்ச்சியடைந்தன. பங்குகள் சரிவால் அதானி குழுமத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு 53,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. வர்த்தகத்தின் தொடக்கத்தில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 424 புள்ளிகள் சரிந்து 79,281 புள்ளிகளில் வர்த்தகமானது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 153 புள்ளிகள் சரிந்து 24,213 புள்ளிகளில் வர்த்தகமானது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.